கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10 நாட்கள் ஜெபக்கூட்டத்தின் 6வது நாளிலே நாம் பங்கு பெறும்படி நமக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த 10 நாட்களும் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பட் வென் யூ ப்ரே என்ற மையப்பொருளின் கீழே நாம் சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த 6வது நாளில் நமது தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அதுக்கப்புறம் என்னது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் பார்க்கும்படி வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு விரைவில் ராஜாவாக வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் மந்திரிகள் ஆக போகிறோம். we are going to become cabinet members. இப்படிலாம் யார் நினைச்சா? 12 சீஷர்களை நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாயிருவார், ரோமர்களை ஒடுக்கி விடுவார், நம்ம எல்லாம் பெரிய பெரிய மந்திரிகளாக பதவியில் உட்கார போகிறோம் என்று அவர்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஜனங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ஜனங்களும் அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார்கள். ஒரு வசனம் பாருங்களேன், யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே எங்கே போனாராம்? மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு படிக்கிறோம். அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் அற்புதத்துக்கு பிறகு இது நடந்துச்சு. இந்த சூழலில் தான், அதாவது இயேசு கிறிஸ்து ராஜாவாயிருவார், நம்ம எல்லாரும் மந்திரிகள் ஆகி விடுவோம் என்று நினைத்தார்களே, இந்த சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்தார். அந்த மலை பிரசங்கத்திற்குள்ள அவர் சொல்லிக் கொடுத்தது தான் என்னது? கர்த்தருடைய ஜெபம், சீஷர்களின் ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு வரி ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இதில் எத்தனை வார்த்தைகள்? 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளிலிருந்து 3 பாடங்களை நம்ம ஜெபத்தோடு படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவரே, அந்த 3 வார்த்தைகளில் மறைந்திருக்கிற 3 பாடங்களை, 3 ரகசியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, உடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு பரலோகத்தின் மகத்துவங்களை, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வரி இருக்கிறதே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இட்ஸ் ட்ரூலி an awesome concept. இது மெய்யாகவே வியப்பூட்டும் கருத்து. அது மட்டுமல்ல, இட்ஸ் a threefold request. இது ஒரு 3 அடுக்கு கோரிக்கை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் இப்படி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதில் 3 அடுக்கு கோரிக்கை அடங்கி இருக்கிறது. என்னென்னு பாருங்களேன். 1, உலகத்தில் உம் ஆட்சி வருவதாக. 2வது, என் வாழ்வில் உம்முடைய ஆட்சி வருவதாக. 3வது, பிறர் வாழ்வில் உம்முடைய ஆட்சி வருவதாக என்று 3 அடுக்கு கோரிக்கையாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 3 பாடங்கள் என்று சொன்னேன். முதலாம் பாடம் என்னவென்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் இது ஒரு தீர்க்க தரிசன விண்ணப்பம். இட்ஸ் a prophetic petition. நாம் அறிவோம், 2 ராஜ்யங்களுக்கு இடையிலான ஒரு மாபெரும் போராட்டம் நம்ம சுற்றிலும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது நன்மைக்கும் தீமைக்கும்
ஒளிக்கும் இருளுக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், பெரியவருக்கும் பெயல்செபூலுக்கும் இடையிலான போராட்டம். மனுக்குலத்தின் சத்துருவான சாத்தான் ஆதாம் ஏவாளிடமிருந்து என்ன செய்து விட்டான்? ஆளுகையை பறித்து கொண்டு விட்டான். அப்படித்தானே? ஆண்டவர் என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், அப்படித்தானே சொன்னார் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது. சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? அவர்களிடமிருந்த ஆளுகையை பறித்து கொண்டு விட்டான். அதனால தான் பைபிளில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சாத்தான் இப்பொழுது அவன் என்னவா இருக்கிறான்? 3 அழகான வசனங்களில் அவனுடைய பெயர்கள் விளக்கப்பட்டிருக்குது. சாத்தானுடைய பெயர்கள் பாருங்களேன். இந்த உலகத்தின் அதிபதி, த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யாரு? சாத்தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன், த காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் தேவன். 3ஆம் பவுல் எழுதுறாரு எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர். சாத்தானுக்கு பைபிளில் நிறைய பெயர்கள்லாம் இருக்குது. அதில் சிறப்பான பெயர்கள். இந்த உலகத்தில் அவன் எப்படி அதிகாரம் பெற்றிருக்கிறான், அந்த அதிகாரத்தை பறிச்சிருக்கிறான், ஆளுகையை அவன் பறித்திருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, இருளின் ராஜ்யம், அந்தகாரத்தின் ராஜ்யம் இருக்குன்றத இந்த பெயர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் சிங்கம், கரடி, சிவிங்கி மற்றும் கெடியும் பயங்கரமான மிருக ராஜ்யங்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம்ல தானியேல் புத்தகத்தில். அப்போது இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் படித்தோன்னா அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை அழகாக படிக்கிறோம் பாருங்களேன். தானியேல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களில், அந்த சிங்கம், கரடி, இந்த மாதிரி ராஜாக்கள் இருக்காங்கல்ல, இந்த ராஜ்யங்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அன்பானவர்களே, ஆண்டோட ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது என்றும் நிற்கும் ராஜ்யம். லூக்கா 1:33 கேப்ரியேல் தூதன் அந்த ராஜ்யத்தை பற்றி என்ன சொன்னான்னு பாருங்களேன். லூக்கா 1:33 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். முடிவே இல்லாத ராஜ்யம். இந்த உலக ராஜ்யங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிந்து போனது, முடிந்து போகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. பாவத்தில் விழுந்து போன அந்த நாள் முதல், ஆதாம் ஏவாள் விழுந்தாங்கல்ல, அந்த நாள் முதல் ஆண்டோட ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6:33 சொன்னதை நாம் செய்ய வேண்டும். செய்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, 7ஆம் எக்காலம் சீக்கிரத்தில் ஊதப்பட இருக்கிறது. அப்படிதான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். ஆண்டோட ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள், குடிமக்கள் நீங்களும் நானும். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறப்போகின்றன. அதாங்க அந்த ஜெபத்தின் அர்த்தம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இட்ஸ் எ ப்ராஃபெட்டிக் பெட்டிஷன். இது ஒரு தீர்க்க தரிசன விண்ணப்பம். பாருங்களேன், பாவத்தால்
நாம் இழந்த ஆளுகையை இரட்சகர் தமது பரிசுத்தவான்களிடம் மீண்டும் கொடுப்பார். தானியேல் 7:27 அப்படிதான் சொல்லுது. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். மீகா 4:8 ஒரு அழகான வசனம் பாருங்களேன். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ரொம்ப அழகான வசனம், பெரும்பாலும் கவனிச்சிருக்க மாட்டோம். முந்தின ஆளுகை என்ன செய்யுமா? உன்னிடத்தில் வரும். அந்த ஆளுகையை நம்ம இழந்துட்டோம்ல, சாத்தான்கிட்ட கொடுத்துட்டோம்ல. ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இது ஒரு தீர்க்க தரிசன விண்ணப்பம். ரெண்டாவது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்ன தெரியுமா? இது ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம். இட்ஸ் a personal petition. ராஜ்யம் என்றால் ஆளுகை, டொமினியன் என்ற அர்த்தம். ராஜரீக அதிகாரம், ராயல் பவர் என்ற அர்த்தம். சரிங்களா? ராஜ்யம் என்றால் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 8:36 என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று இயேசு சொல்லிவிட்டார். அப்படியானால் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்மிடம் இல்லையா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், இப்பொழுது நாம் இந்த ராஜ்யங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை 2 வகையாக பிரிக்கலாம். நாம் இப்பொழுது இருப்பது ஆவிக்குரிய ராஜ்யம் அல்லது கிருபையின் ராஜ்யம், ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆர் கிங்டம் ஆஃப் கிரேஸ். இனிமேல் வரப்போவது நிஜமான ராஜ்யம் அல்லது மகிமையின் ராஜ்யம், லிட்ரல் கிங்டம் ஆர் கிங்டம் ஆஃப் க்ளோரி. சரிங்களா? அது இனிமேல் வரப்போகுது. இது என்ன புரியல அப்படின்றீங்களா? சுருக்கமாக சொல்கிறேன். இதை பற்றி எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் புத்தகத்தில். பக்கம் 108 வாசிக்கிறோம். ஓகே, அதுக்கு வசனம் பாருங்கள். கிருபையின் ராஜ்யத்துக்கு வசனம் எபிரேயர் 4:16. இந்த வசனம் முக்கியமான வசனம், குறிச்சுக்கங்க. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில், த்ரோன் ஆஃப் கிரேஸ். த்ரோன் ஆஃப் கிரேஸ் என்றால் கிருபையின் சிங்காசனம் என்றால் கிருபையின் ராஜ்யம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், அதை பற்றி எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. பாவமும், ஓகே, மகிமையின் ராஜ்யத்துக்கு இன்னொரு வசனம் மத்தேயு 25:31. தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போ அவருடைய வருகையில் மகிமையின் ராஜ்யம் ஸ்தாபிதமாகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வாசிக்கலாம். எலன் ஒயிட் சொல்கிறாங்க, பாவமும் கலகமும் கொண்ட இருதயங்கள் அவருடைய அன்பின் ஆளுகைக்கு அனுதினமும் தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய கிருபையின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாருங்களேன், நீங்கள் நான் பாவிகள் தானே, பாவிகள். ஆதமேவால் பாவத்தில் என்னைக்கு விழுந்தாங்களோ அன்றைக்கே கிருபையின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அன்பானவர்களே, அப்போ அதே போல் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலும் பாவம் கலகம் எல்லாம் இருக்கா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, தினம் ஒப்பு கொடுக்கணுமா? டெய்லி we must surrender ourselves to God and to the reign of God's love. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையின் ராஜ்யம் நம்முடைய இருதயங்களில் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆனால் மகிமையின் ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் காரியமானது இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையானது வரும் வரைக்கும் நடைபெறாது. பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கிருபையின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். மகிமையின் ராஜ்யம் எப்போ வரும்? 2ஆம் வருகையில் தான் வரும். அன்பானவர்களே, அப்போனா கேள்வி மறுபடியும் கேட்குறேன். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குது? நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. தேவ ஜனத்தின் இருதயங்களில் இருக்கிறது. லூக்கா 17:20-21 ஆரம்பத்தில் படித்தோம்ல, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும்
சொல்லப்படுவதற்கும் வழி இருக்காது. ஏதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இதோ ஆச்சரியமான ஒரு உண்மையை ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God is within you என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்படியானால் பரலோக ராஜாவின் சட்டதிட்டங்களை நாம் கை கொள்ளும்படி நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் பாடம் படித்தோம், நம்ம அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள், அந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தீர்க்க தரிசன விண்ணப்பத்தின்படி. ரெண்டாவது, இது ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறார். அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தினம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ராஜ்யம் எனக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? அவருடைய கிருபையின் ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். God has to be enthroned in our lives, and sin, self and Satan are to be dethroned forever. நம்முடைய இதய சிம்மாசனங்களில் இருந்து இறங்காதவராக இயேசுவே என்றென்றும் வீற்றிருக்க வேண்டும். பாவமும் சுயமும் சாத்தானும் என்றென்றும் அகன்றிருக்க வேண்டும். நம்முடைய சபையில் தான் நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், அந்த காலத்தில் இருந்து, இறங்கா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். சரிதானே? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அருமையான வார்த்தை. அப்போ நம்முடைய இருதயத்தில் இறங்கா சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்ம நினச்சிட்டு கூடாது எங்கேயோ இறங்கா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு. எங்கே? நம்முடைய இருதயங்களில், இருதயம் என்ற அந்த சிம்மாசனத்தில் இறங்காமல் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இல்லை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார், வெளியில் போனோம்னா வேற ஆள் உட்காந்துருவான். அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? யோசித்து பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான உண்மை. இது ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம். உடைய ராஜ்யம் வருவதாக என்பது ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம். அவருடைய ராஜ்யத்தை, கிருபையின் ராஜ்யத்தை என் இருதயத்தில் அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாகத்தான் நான் வாழுகிறேன். பாவல் கோயா புத்தகம் உங்களுக்கு கொடுத்தோம் தமிழில். சரிதானே? படிச்சிங்களா? இந்த போதகர் பாவல், அவருடைய அப்பா பேர் தான் கோயா. சரிங்களா? பாவல் கோயா. கோயாவின் குடும்பமும் பூமி எதிர்ச்சியும். ருமேனியா நாட்டில், அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கடவுள் இல்லை என்று மறுக்கிற ஒரு நாடு ருமேனியா. மார்ச் 4ஆம் தேதி 1977ஆம் வருஷம், ஒரு 45-46 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ருமேனியாவில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம். ரிக்டர் ஸ்கேலில் 7.2 7.2 என்ற அளவுக்கு பயங்கரமான பூமி எதிர்ச்சி. உயரமான கட்டடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றில் அசையும் நாணலை போல இடிஞ்சு விழுந்துச்சு. கட்டடங்கள் ஒரு பக்கம் அசைந்தன, இன்னொரு பக்கம் இடிந்து விழுந்தன. 40,000 பேர் மரித்தார்கள் அப்படின்னு பிறகு கணக்கெடுத்தாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, கேள்விப்பட்டோமா? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன இருக்குது தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன இருக்குது? ஹாலிவுட் அங்கே தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஹாலிவுட் படமெல்லாம் பார்க்குறோம்ல, பார்த்துருக்கோமா இல்லையா? சரிங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸ், ஹாலிவுட். அந்த ஹாலிவுட் பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெருப்பு. லாஸ்ட் ஏஞ்சல்ஸ், பரலோகத்திலிருந்து விழுத்து போன தூதர்கள் எல்லாம் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து சினிமா நட்சத்திரங்கள் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் டுவெல் இன் லாஸ் ஏஞ்சலஸ். அதே மாதிரி தான் இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் கோலிவுட்டு, பாம்பேயில் பாலிவுட்டு. சரிங்களா? இதில் தான் நம்மளோட கவனமெல்லாம் போயிட்டுருக்கு. சினிமா, பொழுதுபோக்கு, இப்படி தான் உலகம் போகுது. ஆனால் பாருங்களேன், இதுக்கெல்லாம் வரக்கூடிய அழிவு எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. அதே போல் இந்த ருமேனியாவில் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் அப்படி வந்த சமயத்தில் இந்த கோயாவின் குடும்பம்
பாவலோடைய அப்பா. கோயாவின் குடும்பம் ஒரு கட்டடத்தில் 4வது மாடியில் இருந்தாங்க. அந்த நிலநடுக்கம் ஏற்படுகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயா எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பிணங்கள், எங்கே பார்த்தாலும் பிணங்கள், கட்டடங்கள் அப்படியே அசைந்து கொண்டிருக்கின்றன. இவங்க இருக்கிற வீடும், பாவலும் அங்கே தான் இருக்கிறாரு. கோயா, அவங்க அம்மா, இன்னும் சகோதரிகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தில் கட்டடம் இங்கங்கே அசையும் பொழுது இந்த குடும்பமும் இங்கும் அங்கும் மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டார்கள். இந்த பவல் கோயாவுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சத்தமாக அழுகிறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த கோயா என்ன பண்ணார் தெரியுமா? பவலுடைய அப்பா கோயா, அவர் பாட்டு பாடினாராம். பிளவோண்ட மலையே புகழிடம் தாருமே அப்படின்னு பாட்டு பாடினாராம். யாராவது பாட்டு பாடுவாங்களா? கோயா பாட்டு பாடினாராம். நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அங்கே இருந்தோன்னா போயான்ட்டு போயிருப்போம், அப்படி தானே? ஆனால் அவர் பாட்டு பாடினாராம். அவர் சொன்னாராம் மனைவியை பார்த்து, ஏம்மா, நாம் இருக்கிற இந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, உண்மைதானே? நாம் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் இருந்தால் ஏன் பயப்படணும்? அல்லது நாம் இங்கிருந்து தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். அதனால் நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எரிகோ மதில் இடிந்து விழும், ஆனால் என் கூடாரம் நிலை நிற்கும் அப்படின்னு சொன்னாராம் கோயா. எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட் நாட்டில், தயவுசெய்து இந்த புக்கை ஒரு முறையாக படிச்சிருவீங்களா? இன்னும் 5 நாள் இருக்குது, இன்றைக்கி 6வது நாள். இந்த புக்கை நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த 10 நாள் ஜெபக்கூடத்துக்கு வந்து வேஸ்ட்டு. சரிங்களா? சரி, தயவு செய்து நீங்கள் படித்தே ஆக வேண்டும். 50 பக்கம், 50 பக்கம்தான். தினம் 5 பக்கம் படித்தாலும் 10 நாள் முடிச்சிடலாம். சரிங்களா? இனிமேலாவது தயவு செய்து படிங்க. பாருங்களேன், இப்படி மனைவிட்ட சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாராம். எல்லோரும் வாங்க, பியானோ வாசிங்க, மகளே பியானோ வாசி, பிளவுண்ட மலையே, ராக் ஆஃப் ஏஜஸ், கிளெஃப்ட் ஃபார் மீ பாடுவோன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பியானோ பக்கத்தில் ரவுண்டாக நின்றுட்டாங்க. இந்த பியானோ இங்கே எங்கேயும் ஓடுது. என்ன, பூமி எதிர்ச்சி இல்லை, பியானோ இங்கெங்கே ஓடுது. ஆனால் ஒரு வகையாக பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பாட்டு பாடினாங்களாம். தேவனை துதித்து பாடினார்கள். வெளியில் மக்கள் இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. மாடிப்படியிலேருந்து கீழே இறங்குறது, ஏறுறதும் பயங்கரமான ஒரு சலசலப்பு, சந்தடி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து கதவை டக்கு டக்குன்னு தட்டுற, கோயா குடும்பத்தின் கதவை. அப்படி தட்டும் பொழுது, கோயா தயவு செய்து கதவை திறவுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் கதவை திறந்தா எதிர்த்து வீட்டுக்காரர் நிற்கிறார். சொன்னாரா, ஏன் நீங்கள் என் வீட்டு கதவை தட்டுறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரலாமா? எங்கள் வீட்டுக்கு ஏன் வர்றீங்க? எல்லோரும் ஓடி கீழே போயிட்டு இருக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு, என் வீட்டுக்கு ஏன் வர்றீங்க அப்படின்னு உடனே கோயா சொன்னாரா. என்ன சொன்னார் தெரியுமா? கோயா அவர்களே, தேவனுடைய பிரசன்னம் இந்த வீட்டில் இருப்பதை நாங்கள் அறிகிறோம், நாங்கள் அதை காண்கிறோம், அதை நாங்கள் உணர்கிறோம். உங்கள் முகத்தில் இருக்கிற சமாதானம், சாந்தம், மகிழ்ச்சி அதை எங்களுக்கு காண்பிக்கிறது. தேவன் இங்கே இருக்கிறார். இந்த இடம் மாத்திரமே இந்த பட்டணத்தில் பாதுகாப்பான இடம் என்று நாங்கள் அறிவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எந்த குடும்ப ஜெபம் பண்ணுதோ, எந்த குடும்பம் ஆண்டவரை தேடுகிறதோ, துதிக்கிறதோ, ஆண்டவரை நம்புகிறதோ, அங்கே என்ன இருக்கும்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரப்போகிறது என்று நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்தோஷம். பிரியமானவர்களே, அந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக அந்த ராஜ்யம் எங்கே இருக்கணுங்க? நம்ம இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பது நம்முடைய இல்லத்தின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சு, பழக்க வழக்கங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பது தெரியும். தெரியுதா? நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் என்பது நாம் விளங்க பண்ணுகிறோமா? நியூஸ் பேப்பர் பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவங்க பேர் தான். பீட்டரு, மேரி, ஜானு, நீங்கள் அப்படி தான் பேப்பரில் வருது. பிரியமானவர்களே, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் இது ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம். அந்த ராஜ்யம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரியணும். கடைசியாக நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால்
என்ன தெரியுமா? இது ஒரு நடைமுறை விண்ணப்பம். இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் பெட்டிஷன். நாம் நித்திய ராஜ்யத்தின் குடிமக்கள் என்றால், நித்திய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் என்றால், நித்திய சுவிசேஷத்தை நாம் அறிவித்தாக வேண்டும். அப்படிதான் ஆண்டு சொன்னார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கிறோம். நித்திய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். இதை உலகமெங்கு நாம் அறிவிக்கும் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். செய்கிறோம் அதை? ஜிம் சிம்பாலா சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். த சர்ச் காட் பிளஸஸ், தேவன் ஆசீர்வதிக்கிற திருச்சபை என்ற ஒரு புத்தகம். ஜிம் சிம்பாலான்னு ஒருத்தர் இருக்கிறார். பக்கம் 10 வாசிக்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Heaven's concern is not for the United Nations, global warming or the financial markets of the world. பரலோகத்தின் பெரிய அக்கறை ஐநா சங்கம், புவி வெப்பமயமாதல், உலகத்தின் பொருளாதார சந்தைகள் பற்றியெல்லாம் பரலோகத்தினுடைய அக்கறை கிடையவே கிடையாது. பரலோகத்தின் பெரிய அக்கறை என்ன தெரியுமா? Heaven's great concern is for the extension of God's kingdom, the spreading of the gospel, the world coming to understand who God really is, and all of this depends on local Christian churches or local Christians like you and me. பிரியமானவர்களே, பரலோகத்தினுடைய பெரிய அக்கறை என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும், அவருடைய சுவிசேஷம் பரவ வேண்டும், மெய்யான தேவன் உண்மையிலே யார் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க பரலோகத்தினுடைய அக்கறை, பெரிய அக்கறை. இது யார் கையில் இருக்கு? சபைகள், கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் பொறுத்துதான் பரலோகத்தின் மிகப்பெரிய அக்கறை நிறைவேறும். விளங்குதா உங்களுக்கு? அந்த பரலோகத்தின் மாபெரும் அக்கறை நம்முடைய அக்கறையாக இருக்கிறதா? அந்த அக்கறை இருந்துச்சுன்னா அக்கறை போய் சேர வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ளே இருக்கும். இருக்கா? யோசித்து பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலத்திற்கு, இன்னும் கொஞ்ச காலத்திற்கு நாம் வேற்று கிரக வாசிகளாக, வேற்று கிரகத்தின் தூதுவர்களாக, அம்பாசடர்ஸ் ஆஃப் another empire. நம்ம அப்படி தானே? நம்ம இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் கிடையாது. இல்லை, வேறு ராஜ்யம், இன்னொரு சாம்ராஜ்யத்தின் தூதுவர்கள் நீங்களும் நானும். அப்படி தானே? இங்கேருந்து என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்தின் தூதை சொல்லணும், முத்தூதை சொல்லணும். அப்படி தானே? வெளிப்படுத்தல் 14:6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய அந்த முத்தூதை சொல்லக்கூடிய அந்த வேறொரு ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, வேறொரு ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக, வேறொரு ராஜ்யத்தின் தூதுவர்களாக இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நாம் இருந்து வெகு சீக்கிரத்தில் பூமியெல்லாம் நிரப்ப போகிற புதிய ராஜ்யத்தை பற்றி நாம் விளம்பரம் செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஏங்க இருக்கிறோம்? வீடு கட்டி கல்யாணம் பண்ணி பள்ளிக்கூடி பற்றி வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு இதுக்கா? இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைகளை பெறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், இங்கிலாந்து போகலாம், அமெரிக்கா போகலாம், எங்கேனாலும் போகலாம். ஆனால் குறிக்கோள் எதுன்னு ஆயிடக்கூடாது? பணம்னு ஆயிடக்கூடாது, டப்புன்னு ஆயிடக்கூடாது. டப்புன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. அப்படி தான் ஆயிடுது நம்முடைய நிலைமை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆக யோசித்து பாருங்க. நம்முடைய வேலை இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தின் தூதை நாம் பிரபலப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இங்கே இருக்கிறோம். இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் பெட்டிஷன். நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னா இந்த ராஜ்யத்தை பற்றி நடைமுறை வாழ்க்கையில் போய் எல்லாருக்கும் சொல்லணும். சொல்கிறோமா? புதியது ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லி அந்த நபர் தேவ மகிமையால் நிரம்பும் ஆலயமாகும் போது தேவனுடைய ராஜ்யம் மெய்யாகவே ஸ்தாபிதமாகிறது. பாருங்களா, ஆண்டோடைய சத்தியம் எனக்கு வந்துச்சு. நீங்களும் நானும் இன்றைக்கி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படி தானே? அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. அதே போல் பாவத்தில் கிடைக்கிற ஆத்துமாக்கள் சத்தியத்தை, இயேசுவை அறிந்து என்ன பண்ணணும்? அவங்களும் தேவனுடைய மகிமை நிரம்பக்கூடிய ஆலயமாக மாற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தாங்க ஒவ்வொரு நபருக்கும் சத்தியத்தை சொல்லி அவங்களை இயேசுவுடன் வழிநடத்தும் பொழுது தான் தேவனுடைய கிருபையின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க பாருங்களேன்,
Every true disciple is born into the kingdom of God as a missionary. ஒவ்வொரு மெய்யான சீஷனும் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிறக்கிறானா? ஒரு மிஷினரியாக பிறக்கிறான். பாருங்களேன், மிஷினரி ஆகுன்றதுக்கு அதுக்காக போய் மிஷினரிக்கு படிக்கணும், காலேஜில் படிக்கணும்லாம் கிடையாது. ஒவ்வொரு மெய்யான சீஷனும் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கிறோமோ அன்னைக்கு வேணா என்னவா பிறக்கிறோம்? மிஷினரியாக பிறக்கிறோம். சரிதானே? மிஷினரியாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஊழியத்தை உண்மையாக ஊக்கமாக செய்ய ஒப்படைப்பவர்கள் மாத்திரமே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று உத்தமமாக ஜெபிக்க முடியும். புரியுதுங்களா? சும்மா கிளிப்புள் மாதிரி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, சும்மா படப்பட இந்த கிளிப்புள் அந்தோனியார் ஜெபமா? அது கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யத்தை பற்றி நாம் அவளோடு எதிர்பார்த்திருக்கணும். தீர்க்க தரிசன விண்ணப்பம். ரெண்டாவது, இந்த ராஜ்யம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் குடும்பத்தில் தெரியணும். அது தனிப்பட்ட விண்ணப்பம். மூணாவது, இந்த ராஜ்யம் நடைமுறை விண்ணப்பமாக இந்த ராஜ்யத்தை பற்றி எல்லாருக்கும் போய் நான் சொல்லணும். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் அழிய போகிறது, அழியாத ராஜ்யம் வரப்போகிறது என்று சொல்லி மிஷினரியாக நீங்களும் நானும் வேலை செய்யணும். இதுக்கு தான் அர்த்தம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அப்போஸ்தலன் யோவான் வேதாகமத்தில் கடைசி ஜெபம், பைபிளில் இருக்கிற கடைசி ஜெபம் அதுதான். வெளிப்படுத்தல் 22:20. அந்த ஜெபம் இந்த கடைசி நாட்கள் இருக்கிற நம்முடைய ஜெபமாக மாறட்டும். ஆண்டவரே சீக்கிரம் வாரும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று காத்திருப்போம். காத்திருந்து கொண்டே கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிவிப்போம். அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை வாழ்க்கையில் காட்டுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஒரு பாடத்தை, இந்த 3 வார்த்தைகளில் அடங்கியிருக்கிற 3 பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யம் மெய்யாகவே வரப்போகிறது. நம்முடைய ராஜ்யம் மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையில் காண்பிக்கப்படட்டும். நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து அறிவிக்க எங்களுக்கு வாஞ்சை தாகம் கொடுத்து மிஷினரிகளாக எங்களை மாற்றும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.